என்னை எதற்காக இவ்வளவு காதலிக்கிறீர்கள்? தாங்கள் என் மீது எதற்காக இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள்? நான் மீண்டும் மறந்து போய்விட்டேன். உங்களோடு வாதித்து யாராலும் ஜெயிக்க முடியாது என்பதை. மிகவும் வலிக்கிறது அல்லவா? வலிக்கின்றதுதான். ஆனால் நீங்கள் இங்கு வந்தது என் காயங்களுக்கு மருந்திட்டதைப் போல உணர செய்கிறது. வேதனையை விட இப்போது எனக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. மோதிபாய், நாம் மூவரும் இங்கு இருக்கின்றோம். மூவரும் விழித்திருப்பதால் எந்த லாபமும் இல்லை. நாளை நாம் அனைவரும் எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டும். நாம் ஒரு வேலை செய்யலாம். நாம் மூவரும் ஒருவர் பின் ஒருவர் உசேனை பார்த்துக் கொள்ளலாம். இதில் எந்த தவறும் இல்லையே. சரி, அப்படி என்றால் ஜாகிராவிற்கு பிறகு நான் குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன். வா, ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நீ செல் ஜாகிரா. நான் நன்கு ஓய்வெடுத்து விட்டேன். நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். மிக்க நன்றி. ஹோஷியார், ஷெஹன்ஷாவின் உடல்நிலை எப்படி உள்ளது? ஹுசூர், மருத்துவர் சற்று ஓய்வு தேவை என்று கூறியிருக்கிறார். ஆகவே உறங்குகிறார். அல்லாவிற்குத்தான் நன்றி. ஆதாப் பேகம் சாஹிபா. மருத்துவர் அவர்களே, நான் குணமாவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? தாங்கள் குணமாகி விட்டீர்கள் பேகம் சாஹிபா. இது மிகவும் நல்ல செய்தி. அப்படி என்றால் நான் இப்பொழுதே ஹுசைனை பார்க்கலாம். ஹுசூர், தங்களுக்கு ஒரு விண்ணப்பம். இந்த ஒரு இரவு மட்டும் காத்திருங்கள். என்று மட்டும் தாங்கள் ஓய்வெடுத்தால் போதும். குழந்தையின் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும். ஆனால் நாளை நான் நிச்சயமாக விரைவாக ஹுசைனை சந்தித்து விடுவேன். ஹோஷியார், காலை என்னை விரைவாக எழுப்பிவிடு. நான் என் ஹுசைனுடன் அருகிலேயே இருக்க வேண்டும். இனி அவனை விட்டு எப்பொழுதும் பிரிய மாட்டேன். 3 நாட்களாக நான் அவனை பார்க்க கூட இல்லை. தாங்கள் வாருங்கள், தங்களை பரிசோதிக்கிறேன். ஆகட்டும்.
என்னவாயிற்று ஹுசைன்? என்னவாயிற்று? தூக்கம் கலைந்து விட்டதா? சென்று வா என் தங்கமே. நீ என்னிடம் குடித்த பாலுக்கு நன்றி கடனை தீர்த்துக்கொள். உசேன் தங்களை தொந்தரவு படுத்தவில்லை. இல்லை இல்லை, எந்த தொந்தரவும் செய்யவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றான். ஆகவேதான் திரையும் கட்டிவிட்டேன். இனி நிம்மதியாக உறங்குவான். சரி, நீங்களும் செல்லுங்கள். உங்கள் குழந்தையை பார்க்க வேண்டும் அல்லவா? சரி. மிகவும் நேரமாகிவிட்டது. நான் இப்பொழுது ஹுசைனிடம் செல்ல வேண்டும். மோத்தி, ஹுசைன் தொல்லை எதுவும் கொடுக்கவில்லையே. என்ன ஜோதா, வந்து விட்டாயா? இன்று இரவு நீ ஷேன்ஷாவின் அறையில் உறங்க நினைத்தாய் அல்லவா? நான் அங்கே சென்றிருந்தேன் ஷேன்ஷாவை நிம்மதியாக உறங்க வைப்பதற்காக. ஆனால் என் மனம் ஹுசைனை தான் நினைத்துக் கொண்டிருந்தது. அதான் ஷேன்ஷா உறங்கிய பிறகு நான் விரைவாக இங்கு வந்து விட்டேன். ஹுசைன் நன்கு உறங்கினானா? எழுந்திருக்கவில்லையே. இல்லை, நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றான். உறங்கும் பொழுது என் ஹுசைன் தேவதூதன் போல் இருக்கிறான் அல்லவா? காலை வணக்கம் ஜோதா. ஹுசைன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறானா? என்ன விஷயம்? இரவு கூட எந்த பிரச்சனையும் கொடுக்கவில்லை. அதற்குள் பெரியவனாகிவிட்டானோ? விடிந்து விட்டது ஹுசைன், எழுந்திரையுங்கள். ஹுசைன், ஜோதா பேகம் ஏன் அலறுகிறார்? வாருங்கள் ஹுசூர். எப்படி என்னை விட்டு சென்று விட்டாய்? இல்லை, என்னை விட்டு செல்ல இயலாது. என்னவாயிற்று ஜோதா பேகம்? என்னவாயிற்று? ஏன் இவர் அழுகிறார்? ஜோதா பேகம்,
என்னவாயிற்று அத்தை இவர்களே? ஹுசைன், இவனுக்கு ஒன்றும் இல்லையே. தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் ஜோதா பேகம்? என்னவாயிற்று? என்னவாயிற்று ஹுசைன்? ஹுசைன், அத்தை இவர்களே ஏன் அமைதியாக நிற்கிறீர்கள்? என் ஹுசைனுக்கு என்னவாயிற்று? ஜலால் மருத்துவரை உடனே அழையுங்கள். வேலை முடிந்ததா? ஆம், உங்கள் தந்தையின் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது. அதற்கான வேலையை தான் நான் செய்து விட்டு வந்தேன். நல்ல வேலை ஆயமாவாக வந்தேன். நான் ஹுசைனிற்கு விஷம் கொடுத்து விட்டேன். ஹுசைன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று மோதிபாயிடம் கூறிவிட்டேன். அவன் உயிரோடு இல்லை என்பது இன்னும் சிறிது நேரத்தில் அனைவருக்கும் தெரிந்துவிடும். வாருங்கள், இப்பொழுதே செல்லலாம். இவனை பிடியுங்கள். விலை உயர்ந்த அனைத்து சாமான்களையும் எடுத்துக் கொள்கிறேன். நம் மீது சந்தேகம் வருவதற்குள் நாம் ஆக்ராவை விட்டு எப்படியாவது சென்று விட வேண்டும். சீக்கிரம் புறப்படுங்கள். வாருங்கள், வாருங்கள். மிகவும் நன்றி ஜீனத் பேகம். என் லட்சியத்தை நீ பூர்த்தி செய்து விட்டாய். உனக்கு நன்றி. மகிழ்ச்சி பிறகு கொண்டாடலாம். இங்கிருந்து புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இன்னும் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாருங்கள். ஹுசைன், ஹுசைன், அம்மா ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறீர்கள்? சீக்கிரம் பாருங்கள். மருத்துவர் அவர்களே, நன்றாகத்தானே இருக்கிறான்? என் ஹுசைனுக்கு என்னவானது என்று கூறுங்கள். இவனுக்கு என்னவானது என்று கூறுங்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள் உசூர். இளவரசர் உசூர் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை. மருத்துவர் அவர்களே, தாங்கள் சரியாக பார்க்கவில்லை. மீண்டும் பாருங்கள். சரியாக பாருங்கள் என்று கூறினேன். ஹுசைன், ஹுசைன், அம்மா வந்திருக்கிறேன். இதோ பாரு ஹுசைன், கண்களை திற ஹுசைன். இல்லை, இது நடக்க வாய்ப்பில்லை. இது நடக்க வாய்ப்பில்லை. ஜோதா பேகம், ஜோதா பேகம், கூறுங்கள். என் ஹுசைனை தாங்கள் என்ன செய்தீர்கள்? கூறுங்கள். சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை அல்லவா தங்களிடம் தந்தேன். தாங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள் தாங்கள்? அவனை கொன்று விட்டீர்களா? என் குழந்தையை கொன்று விட்டீர்கள். எனது ஹுசைனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு எனது மகன் ஹுசைன் உயிருடன் இருப்பது பிடிக்கவில்லை. நான் அம்மாவாக இருப்பது தங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லவா? ஆகையால் தான் தாங்கள் என்னுடைய குழந்தையை கொன்று விட்டீர்களா? எனது சந்தோஷத்தை பறித்து விட்டீர்கள் அல்லவா? திட்டமிட்டு என்னுடைய குழந்தையை கொன்று விட்டீர்கள் அல்லவா? இல்லை ருக்கையா, அவ்வாறெல்லாம் பேசக்கூடாது. அல்லாவின் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது. இல்லை அத்தையாரே, இது அல்லாவின் விருப்பம் அல்ல. இது அனைத்தும் உங்கள் அனைவரின் விருப்பம் தான். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியா? தாங்கள் தானே கூறினீர்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஹுசைன் உங்களுடன் இருப்பது சரியல்ல. ஆகவே ருக்கையா, உனது குழந்தையை சிறிது நாட்களுக்கு ஜோதா பேகத்திடம் கொடுத்துவிடு கூறினீர்கள் அல்லவா? இப்பொழுது கூறுங்கள், இப்பொழுது கூறுங்கள். நான் என்ன செய்வது? உங்களிடம் பதில் இருக்கிறதா? கூறுங்கள். நான் இப்பொழுது என்ன செய்வது ஜலால்? இப்பொழுது எனது ஹுசைனும் சென்று விட்டார். தாங்கள் கூறுகள் அத்தையாரே, நான் இப்பொழுது என்ன செய்வேன்? இனி நான் என்ன செய்வேன்? கூறுங்கள். உங்களில் யாராவது ஒருவர் எனது ஹுசைனை திருப்பி தர முடியுமா? திருப்பி தர முடியுமா? கூறுங்கள்.
தங்களால் தர முடியுமா எனது ஹுசைனை? அப்பொழுது என்ன கூறினீர்கள்? ருக்கையா, உனது உடல்நிலை தேறியவுடன் மீண்டும் உனது ஹுசைன் உன்னிடம் வந்து விடுவான் என்று கூறினீர்களே. எனது ஹுசைனை திருப்பி என்னிடம் தந்து விடுங்கள். எனது ஹுசைனை தாருங்கள். நான் அவனை பார்க்க வேண்டும். எனது கரங்களில் ஏந்திக் கொள்ள வேண்டும் ஜலால். அதோடு ஜோதா பேகம், தாங்கள் ஒரு தாயா? உங்களை ஒரு தாய் என்று கூறிக்கொள்கிறீர்களே, கூறுங்கள். தாய் என்றால் இப்படியா இருப்பார்கள்? இப்படியா? ஒரு குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள தெரியாது. தங்களுடைய குழந்தையை தான் பறி கொடுத்தீர்கள். இப்பொழுது எனது குழந்தையையும் பறி கொடுத்து விட்டீர்களே. 2 குழந்தைகளையுமே தாங்கள் தான் கொன்று விட்டீர்கள். கூறுங்கள், என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? என்னுடைய ஹுசைன் அவசைப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது, கடைசி மூச்சை விடும் பொழுது எங்கிருந்தீர்கள்? அவன் வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் போராடி கொண்டிருந்த பொழுது தாங்கள் எங்கிருந்தீர்கள்? எங்கே சென்றீர்கள்? கூறுங்கள். இல்லை அத்தைவர்களே, கேளுங்கள். இவரிடம் எங்கு சென்றார் என்று கேளுங்கள். ஷெஹன்ஷாவிடம் தாங்கள் என்ன கூறினீர்கள்? அவரிடம் என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? தாங்கள் எனது குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா? அவனை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்வது தங்களுடைய பொறுப்பு தானே. பின்பு இது எப்படி நடந்தது? கேளுங்கள், இவரிடம் கேளுங்கள். ஜலால், தங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஹுசைன் எனக்கு தரும் பொழுது ஒரு உத்தரவாதத்தை எழுதி வாங்கிக் கொண்டீர்கள். நான் மட்டும் ஹுசைனை சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் அவனை வாங்கிக் கொள்வேன் என்று எழுதினீர்கள். அது தங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? கூறுங்கள், நினைவிருக்கிறதா? இப்பொழுது கூறுங்கள் ஜலால். ஹுசைனை நான் ஜாக்கிரதையாக தானே பார்த்துக் கொண்டேன். அப்படி இருக்க என் ஹுசைனை ஏன் பிரித்தீர்கள்? இதற்கு காரணம் யார் தெரியுமா? ஜோதா பேகம் தான். அனைத்து தவறும் இவருடையதுதான். இவர்தான் என் ஹுசைனை கொன்று விட்டார். இப்பொழுது கூறுங்கள் ஜலால், ஜோதா பேகத்திற்கு தண்டனை வழங்குவீர்களா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். இளவரசர் ஹுசைன் அவர்களுக்கும் விஷம் அளிக்கப்பட்டுள்ளது. விஷமா? நள்ளிரவுதான் விஷம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். என் குழந்தையோடு யார் யார் இருந்தார்கள் மோதி? மோதி, என்னுடைய குழந்தையோடு யார் யார் இருந்தார்கள்? செஞ்சா, நான், ஜக்கீரா, பிறகு ஜீனத் பேகம். நீங்கள் இருவரும் இங்கேதான் இருக்கிறீர்கள். ஜீனத் எங்கே? ஜீனத் எங்கே? எங்கே அவள்? நீ சென்று அவளை உடனே என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து. நீ சென்று அவளை உடனே என் கண் முன் கொண்டு வந்து நிறுத்து.